வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருந்து கீழே தான் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த பிரைஸுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியாம ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகாம கீழே தான் வந்தாங்க. அப்படி வந்த மார்க்கெட் இங்க ப்ளூ லைன்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுத்துட்டு ஓப்பன் வரைக்கும் போய் கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுட்டு தான் வந்து கீழே இறங்கி இருக்கு. இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுட்டு இறங்கினாலே வந்து கன்ஃபார்மா இதுக்கு மேல போனா திரும்ப நீங்க பை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது திரும்பவும் இந்த பிரைஸ் கீழே இறங்குது. ஒருவேளை இந்த ப்ளூ லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு கேண்டில் உள்ள வரும்போதே நீங்க வெளியில வந்திருக்கணும். புட் ஆப்ஷன் அவ்வளவுதான் அப்படிங்கிறது இங்கேயே டிக்ளேர் ஆயிருச்சுங்க. திரும்பவும் இங்கிருந்து மார்க்கெட் ஒரே ரேலி ஒன் சைடு மொமெண்டமா வந்து ரெட் லைன் வரைக்கும் ஒரு சின்னதா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள மார்க்கெட் நல்ல ரேலி ஆயிருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல சொல்லிக்கும்படியா எதுவும் இல்லை. அப்புறம் ரிஜெக்ஷன் தான். இந்த இடத்துல பிரைஸ் லெவலை மீட் பண்ண முடியாம ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் ஆனது இப்பொழுதைக்கு கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு டோட்டல் மார்க்கெட். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். அதாவது வந்து இந்த ரிவர்சல்லே நிறைய பாயிண்ட் கேப்சர் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு மார்க்கெட் திரும்பவும் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன் மட்டும் யோசிக்காதீங்க. அல்லது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கிடைச்சதுன்னா இந்த ஸ்கால்பிங்கா யூஸ் பண்ணுங்க. எகெயின் கீழே இறங்கி எந்த இடத்துல நமக்கு பை ட்ரெண்ட் கிடைக்குதோ அல்லது செல் ட்ரெண்ட் கிடைக்குதோ அது கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ரிவர்சல்ல நல்ல பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியுது. இது நீங்க செக் பண்ணி அதே சரி. இன்னைக்கு நம்ம பிரீமியம் லெவல் நேற்று கொடுத்துருந்து என்ன பண்ணிருக்குங்கிறத பார்த்துருவோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், 23,450 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆனது 233 ரூபாய்க்கு மேலனா மார்க்கெட் வந்து என்ன சொல்லியிருக்கேன், அப்சைட்ல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியாம மார்க்கெட் ஆனது கீழே இறங்குனாங்க. அப்படி இறங்கின மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லோவை கூட டச் பண்ணல. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல திருப்பிட்டாங்க. அதாவது 195 மார்க்கெட் இந்த பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் திரும்பிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டா அது எங்க போய் நிக்குது அப்படின்னா 368 தான் போய் ரிஜெக்ஷன் ஆகுதுங்க. அது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணுது, நல்ல ஒன் சைடு மூமெண்டம். திரும்பவும் ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் பிரைஸ் என்ன பண்ணுது, பர்பிள் லைன் 409. அவ்வளவுதாங்க மார்க்கெட். டோட்டல் மார்க்கெட்டே இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஓகே, இதே புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே வந்த மார்க்கெட்டு 129 ரூபாய்க்கு கீழே வந்த மார்க்கெட் திரும்பவும் 151 ப்ளூ லைனுக்குள்ள போயிடுச்சு. அப்படி போன மார்க்கெட் என்ன பண்ணது, இங்க இருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேப்சர் ஆயிருச்சு. திரும்பவும் அதே லோவுக்கு வருது. திரும்பவும் இந்த ஆரஞ்சு லைன் அதாவது 213ங்கிற பிரைஸை தொட முடியாம மார்க்கெட் கீழே விழுகுது. அங்கிருந்து பெரிய ரிஜெக்ஷன். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இவரும் நியர்பை பர்பிளுக்கு வந்துட்டாரு. ஸோ இவ்வளவுதான் டோட்டல் மார்க்கெட்டும் முடிஞ்சுது. சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துடலாங்க. நம்ம இந்த ரேஞ்ச் பொசிஷனல் லெவல் பொறுத்த வரைக்கும் 23,385 அப்படிங்கிறது இந்த பிரைஸ் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் தான் டிசைடிங் பிரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கேப் அப்ல ஓபன் ஆனாங்க. இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது மந்த்லி பிவோட்டு. இது வந்து வீக்லியுடைய அதிகபட்சம் கீழே இறங்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இந்த இடத்துக்கு கீழே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுது, மந்த்லி லெவலான ப்ளூ லைன்ல வந்து அழகா சப்போர்ட் எடுத்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேனோ அந்த பிரைஸ் லெவல இந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சு. அங்கிருந்து என்ன பண்ணுது, திரும்பவும் அதுக்கு அடுத்த பஃபர் பாயிண்ட்டும் போயிருக்குது. இப்போ இந்த பிரைஸ் உங்களுக்கு தெரியாது, விட்டுறலாம். இதுல இருந்து திரும்பவும் கரெக்ஷன் ஆயிருக்கு கொஞ்சமா, அவ்வளவுதான் எடுத்துக்க முடியும். ஓகே, ஆனா இந்த லெவல்ல ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஏன் வந்து வீக்லியில அதிகபட்சம் இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக்கே நம்ம போட்ட வேல்யூஸ் தான். இது எதுக்கெல்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் பாருங்க. ஓகே, நம்ம இதெல்லாம் சொல்றது நான் கொடுக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே வந்து முக்கியமானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏதோ ஒரு விலை கொடுக்கறது இல்ல, மார்க்கெட் என்ன பிரைஸ்ல ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த ப்ளூ லைன்ல எங்க வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம மந்த் லைனுங்க, அதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம இதெல்லாம் சிம்பிளா பாருங்கன்னு அதுதான் சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, நாளை மார்க்கெட் பார்த்துருவோங்க. நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முக்கியமான லெவல்ங்கிறது 23,562ங்க.
இந்த பிரைஸ் லெவல் வந்து மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணணும். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது எது வரைக்கும் அதிகபட்சம் மேலே போகலாம் அப்படின்னா 23,958ங்க. இது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட்னா 23,912 அவ்வளவுதான். இது வந்து அதிகபட்சம் நாளைக்கு அப் ட்ரெண்ட் போகக்கூடிய வேல்யூ. சரிங்களா? ஆனா வந்து இன்னும் வந்து மார்க்கெட் புல் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நியூஸ்ல கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுனாலையும் மார்க்கெட் நம்ம நியூஸ்ல நம்ம பாக்குறது இல்லைங்க. இருந்தாலும் நம்ம வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க, அதுவே போதுமானது. நாளைக்கு அதிகபட்சம் கீழே இறங்குற மாதிரி இருந்தா 23,292ங்க. அதனுடைய இதுக்கு கீழே வந்து போச்சு அப்படின்னா அதுக்கு பஃபர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துடலாம். 23,242 இது வந்து அதிகபட்சம் கீழே இறங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள், அதாவது பிரைஸ் லெவல்ஸுங்க. சரிங்களா? இது வந்து அதிகபட்சம் நாளைக்கு கீழே இறங்குனா இந்த 2 லெவல் எடுத்துக்கோங்க. இந்த பிரைஸ்க்கு கீழேன்னா மார்க்கெட் கீழே, 23,562 அப்படிங்கிறதுக்கு கீழேன்னா மார்க்கெட் கீழே. இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து இப்போ இந்த இயர்லி இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் 958 நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து திரும்பவும் ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய பட்சத்துல மார்க்கெட் எகெயின் திரும்பவும் கீழே இறங்கலாம். சரிங்களா? அதுக்கு மேல இந்த லெவலை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் ஓபன் பிரைஸ்க்கு மேல போக வாய்ப்பா இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இது தாண்ட முடியல அப்படின்னா நாளையில இருந்து மார்க்கெட் திரும்பவும் கரெக்ஷன் ஆக வாய்ப்பா போயிடும். சரிங்களா? கரெக்ஷன் ஆக தான் இருக்கலாம். பட் ஆனா வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்னு எடுத்துக்க கூடாது. மார்க்கெட் வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. சரிங்களா? நாளைக்கு பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது 92 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் ரன் ஆகும். ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துருவோங்க. 23,700 கால் ஆப்ஷன் பிரீமியம் 142 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே 23,750 புட் ஆப்ஷன் 258க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடு இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் கீழே லோ ஆகுது 32 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் இருக்கு. ஸோ இந்த லெவலையும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. நேற்று கேட்டவங்க எல்லாத்துக்கும் அந்த இண்டிகேட்டர் ஃப்ரீ இது கொடுத்துருப்பேன். யாருக்காவது வரல அப்படின்னா எனக்கு பின் பண்ணுங்க. சரிங்களா? இதுல நம்ம இன்னைக்கு 23,500 கால் ஆப்ஷனும் 23,500 புட் ஆப்ஷனும் எடுத்து இன்னைக்கு ட்ரேட் பண்ண விதங்க. ஸோ இதெல்லாம் நீங்க போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கரெக்டா எக்ஸாக்டா 162ல ரிவர்சல். நம்மளுடைய எக்ஸல் வேல்யூல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 23,550 141 ரூபான்னு வச்சிருப்பேன். இந்த பிரைஸ்ல ரிவர்சல் நடந்திருக்கும். இதெல்லாம் நீங்க ஏன் நடக்குது அப்படிங்கறது செக் பண்ணி பாருங்க. 23,550 கால் ஆப்ஷன் ஓபன் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஏன் மார்க்கெட் வந்து நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், மார்க்கெட்டை வந்து எப்பவுமே வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. மார்க்கெட்ல எது நடந்தாலும் ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. 23,550 கால் ஆப்ஷன் லோ எவ்வளவுங்க? 141 தெரியுதுங்களா? 139.35. இங்கே மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு விடை எல்லாத்துக்கும் இங்கேயே இருக்கும். இதுக்கு தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து நீங்க வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். இதோட பரவாயில்ல, சென்செக்ஸ்ல இன்னைக்கு சூப்பரான டேட்டா. சென்செக்ஸ்ல எவ்வளவுங்க? 20 ரூபாயில எடுத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம்? 75,400 கால் ஆப்ஷன் 20 ரூபாயில வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா இன்னைக்கு பயங்கரமான ரேட்டுக்கு போச்சு. ஸோ இதெல்லாம் நீங்க வேல்யூஸோட மட்டும் பண்ணுங்க. எவ்வளவு லோல வந்து என்ட்ரி எடுத்துட்டு போச்சு? 75,400. இந்த ஸ்ட்ரைக்கே நீங்க 75,300 பாத்தீங்க அப்படின்னா 19 ரூபா, அதாவது 18 ரூபா லோ வச்சிருக்கும். 18 ரூபா லோ வச்சிருக்கும் இந்த பிரைஸுங்க. ஆனா இங்க 20 ரூபாய் நீங்க இந்த பிரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா 420 ரூபா. ஸோ அவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அது முடிஞ்சது அப்படின்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. அனாவசியமா போய் எல்லா ஃபுல் பாயிண்ட்டையும் நான் பிடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல உட்காராதீங்க. சரிங்களா? ஓகே,
மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.